இருக்குங்களா இதுல அப்படியே ஒரு கொக்கிய போட்டுருவாங்க. இந்த இடத்துல 2 கயிறு போட்டு மேல அப்படியே தூக்கிடுவாங்க. ஆடு அன்றை கொண்டு அப்படியே தொங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். எல்லாரையும் எல்லாம் பயப்படுறதுக்கான வேலையே கிடையாது. அருமையா சுத்தி இந்த ஜனங்களை, அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை அப்படி பார்த்துட்டு வரும். வலங்கைமான் அம்மன் கோயில்ல ஒரு ஆடு விடுவாங்கன்னு சொன்னாங்க. அது நீங்க தான் விடுறீங்களா? ஆமாங்க ஐயா. நமக்கு வெசலூருங்க. 63 வயசு ஆகுது. அம்மா அதுக்கப்புறம் மகமாயி நம்மள என்ன எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்காளோ அது வரையும் விட வேண்டியதுதான். அது 60-65 வருஷத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. என் வயசு இப்ப 63. அவரோட வயசு வந்து 72ல அவர் செத்துட்டாரு. அது வரையும் அவரு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். எதுக்காண்டி விடுறதுங்க? நமக்கு நல்லதை செய்து நமக்கு ஒரு பேரு, அதனால இதை நாங்க வழக்கத்தை விடாம செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு மரியாதை செய்வாங்க. மாலை மரியாதை, வேட்டி துண்டை போட்டு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி மாலையை போட்டு செடியில் ஊற்றும் போது மரியாதை. ஒரு 40 அடி உயரம் போஸ்டர் போட்டு அதுல இந்த சைடுமா வந்து இது கட்டிடுவாங்க. கட்டி அதுல இருந்து இந்த பக்கம் 6 சுத்து, இந்த பக்கம் 6 சுத்து ஆட்டு அதுல தொங்க விடுவாங்க. யாரு செஞ்சு எங்க இந்த இடத்துல முள்ள மேடு போட்டுருவாங்க ஒரு கொக்கி. சரிங்கய்யா. இதுல 2 கட்டு, இதுல 2 கட்டு, அப்படியே அனாமத்தா நிக்கும். ஆடு தொங்கு ஆடு அன்றை கொண்டு அப்படியே தொங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். எல்லாரையும் கூட்டம் அந்த அளவுக்கு நெருங்கி தாங்காது. அது காயம் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துல கூட அந்த காயம் தெரியாதுங்க ஐயா. என்ன செய்வாங்க? அம்மாவோட மகிமை தான் அது. அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் பலி போட்டுருவீங்களா? பலி போடுறது கிடையாது. செடியில சுத்திட்டு நேராக சாமியை உள்ள வைப்பாங்க. வச்சுட்டு அங்கே போய் ஒரு திவாட்டினை எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். கடைசி வரையும் வளர்ப்பாங்க. உயிர் போகாது? போகாது. மறு வருஷத்துக்கு வேற ஒரு குட்டியை வாங்கி விட்டுக்குவோம். 6 மாதத்து குட்டியில் வாங்கி விட்டாதான் அது குட்டி நல்லா இதாக வரும். அது விட்டாவே பேரை சொல்லி விட்டாவே அது கிளம்பிடுவார். அம்மன் பேரை சொல்லி விட்டாங்க. நீங்கள் பிடிச்சிட்டு வந்து குளிப்பாட்டி, மஞ்சள் நீர் குத்தி குளிப்பாட்டி, இது மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி விட்டுருவாங்க. இதோட அதுக்கப்புறம் திருவிழா போது தான் இதுக்கு குளிப்பாட்டுறது எல்லாமே. வருஷம் ஒரு ஆடு வாங்கி வளர்ப்பீங்க? ஆமாம், வருஷம் வீட்டில் சாம்பிராணியை போட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டு பிடிச்சி விட்டோம்னாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டு பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பார் வந்து சாமிநாதன், அவரோட பையன் மகாலிங்கம், விசலூர்லேருந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆடு. ஆமாம்.